கருப்பு எம்ஜிஆர் விஜயகாந்த் அவர்கள் வந்துட்டு இப்ப காலமாயிட்டாரு. இவருடைய இழப்பு அப்படிங்கிறது யாராலையுமே ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. இதுல விஜயகாந்த் அவர்கள் இறக்குறதுக்கு முன்னாடி அவரு தன்னுடைய மனைவி கிட்ட ரொம்பவே சோகமா பேசியிருக்கிற சில முக்கியமான விஷயங்கள் இப்போ சமூக வலைதளத்துல வெளியாகி எல்லாருடைய மனசையுமே நொறுக்கி இருக்கிறது மட்டும் இல்லாம கண்ணீரையும் வர வச்சிருக்கு. ஒரு மனிதனுடைய இழப்பு எல்லாருடைய மனசையுமே பாதிச்சிருக்கு அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு வாழ்ந்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் நடிகர் விஜயகாந்த் அவர்களுடைய இழப்பு வந்துட்டு யாராலையுமே ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமாவும் தாங்கிக்க முடியாத ஒரு விஷயமாவும் இருந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு சினிமாவிலையும் நிஜ வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல தலைவனாகவும் ஒரு நல்ல மனிதனாகவும் வாழ்ந்து வந்திருக்காரு. போகும்போது என்னத்தையா எடுத்துட்டு போக போறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுற பல விஷயங்கள் எல்லாரையுமே சிந்திக்க வைக்கிறது மட்டும் இல்லாம நிஜமாகவே ஒரு நல்ல மனிதரா தான் சம்பாரிச்ச முக்கால்வாசி காசு எல்லாத்தையும் ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து உதவி செஞ்சிருக்காரு. அப்படிப்பட்ட நல்ல மனிதர் தான் இப்போ நம்ம எல்லாரையுமே விட்டு பிரிஞ்சிருக்காரு. இதுல கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி விஜயகாந்த் அவர்கள் ரொம்பவே மோசமான நிலையில இருந்திருக்காரு. அவர் பேசுற விஷயங்கள் மத்தவங்களுக்கு புரியல அப்படின்னாலும் கூடவே இருக்கிற அவங்களுடைய குடும்பத்தார்களுக்கு கண்டிப்பா புரியும். அந்த வகையில தான் ரொம்பவே சோகமா நம்ம விஜயகாந்த் அவர்கள் அவருடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவங்க கிட்ட சில முக்கியமான விஷயங்களை பேசியிருக்காங்க. அதுல விஜயகாந்த் அவர்கள் வந்துட்டு முதல் விஷயமா தன்னுடைய உடல்நிலை ரொம்பவே மோசமா இருக்கிறதுனால அந்த வலிகளை தன்னால தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி கண்ணீர் மல்க சொல்லியிருக்காரு. மேலும் அவ்வளவுதான், நான் இனிமே இருக்க மாட்டேன், என்னுடைய உயிர் போக போகுது அப்படிங்கறத ரொம்பவே தெளிவா சொல்லி இனி எல்லா விஷயங்களையும் நீ தான் பாத்துக்கணும் அப்படிங்கறத கையை பிடிச்சு அழுது சொல்லியிருக்காரு. மேலும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்மளுடைய இந்த கட்சியை விட்டுறக்கூடாது அப்படின்னும் தொண்டர்களுடைய நம்பிக்கையை ஏமாத்திரக்கூடாது அப்படின்னும் நம்மளுடைய இந்த கட்சி வந்துட்டு நம்ம யாருமே இல்லனாலும் கட்சி எப்போதும் செயல்படணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு. ரொம்பவே முக்கியமா நான் இனி இல்ல அப்படின்னாலும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யறதை நிறுத்திடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சத்தியமும் வாங்கியிருக்காரு. கடைசியா உன்னுடைய உடல் நலத்தையும் நம்ம பசங்களையும் பத்திரமா பாத்துக்கோ அப்படிங்கறத சொல்லி விஜயகாந்த் அவர்கள் சிறு பிள்ளை போல ரொம்பவே தேமி தேமி அழுதிருக்காரு. இந்த ஒரு விஷயத்தை இப்போ இறுதி அஞ்சலில விஜயகாந்த் அவர்களுடைய நெருங்கிய குடும்பத்தை சார்ந்த சில நபர்கள் இப்போ சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தான் வந்துட்டு சமூக வலைதளத்துல வெளியாகி நம்ம எல்லாருடைய மனசையுமே உலுக்கிருக்கு. ஒரு நல்ல மிகப்பெரிய தலைவரையும் ஒரு நல்ல மனிதரையும் இந்த சமூகம் இழந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பலரும் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. இத பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.